சாந்தி. ஆசிரிய சகோதரிகளுக்காக பாப்தாதாவின் அவ்யக்த முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள். அவ்யக்த வாணி தேதி 11/3/2002. டீச்சர் ஆவது மிக மிக சிரேஷ்ட பாக்கியத்தின் அடையாளமாகும். ஏனென்றால் பாப்தாதா டீச்சர்களை பாப் சமான் குருபாயி என்ற ரூபத்தில் பார்க்கின்றார். இவ்வளவு சமான் ரூபத்தில் பார்க்கின்றார் ஏனெனில் தந்தையின் ஆசனத்தில் அமர்கின்றார்கள். டீச்சர்களுக்கு இந்த உரிமை கிடைக்கிறது. எப்படி குருவினுடைய ஸ்தானம் இருக்கிறதல்லவா, அதுபோல இது முரளியின் ஆசனம். முரளியை தாரணை செய்விப்பது, முரளி படிப்பது, முரளி வாசிப்பது மட்டுமல்ல, முரளியை தாரணை செய்விப்பது. இப்படி டீச்சர்களுக்கு பாப்தாதா பாப் சமான் என்ற ஸ்தானத்தை கொடுத்திருக்கின்றார். ஃபாரினில் பார்த்தால் வெகு சீக்கிரமாகவே ஆசனத்திற்கு அதிகாரியாகி விடுகிறார்கள். இதை பார்த்து பாப்தாதாவுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. பொறுப்பு என்னும் கிரீடத்தை தாரணை செய்ய வேண்டும், தைரியம் இருக்க வேண்டும். இது ஒன்றும் குறைந்த விஷயமல்ல. ஆனால் குருபாயி என்றால் பாபா சமான், மற்றபடி எல்லோரும் பாபா சமானமாக ஆகத்தான் வேண்டும். என்றாலும் டீச்சர்களுக்கு விசேஷமாக பொறுப்பு எனும் கிரீடம் இருக்கிறது. பாப்தாதாவுக்கும் டீச்சர்களுடைய குரூப் மிகவும் பிடித்தமானதாக இருக்கிறது. டீச்சர்களை பாபா எந்த பார்வையில் பார்க்கின்றார்? இவர்கள் வகுப்பிற்கு முரளி வாசிப்பதற்கு மிகவும் பாக்கியவான், மிக மிக அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் சாக்கார ரூபத்தில் நிமித்தமாக யார் இருக்கிறார்கள்? ஆக டீச்சர்களுக்கு சதா பாப்தாதா என்ன கூறுகின்றார் என்றால், டீச்சர்ஸ் என்றால் தங்களுடைய தோற்றத்தின் மூலம், ஃபீச்சர்ஸ் மூலம் பாபாவை சாட்சாத்காரம் செய்யக்கூடியவர்கள். தோற்றத்தின் மூலம் வருங்காலத்தை தெளிவாக உணர வைப்பவர்கள். ஆகவே எல்லோரும் டீச்சர்கள்தானே. உங்களை பார்த்து பாப்தாதாவினுடைய பாலனை, பரமாத்மாவின் குணம், பரமாத்மாவின் சக்திகள் உங்கள் முகத்தில் அனுபவம் ஆக வேண்டும், தெரிய வேண்டும். பேச்சின் மூலம் தெரியட்டும். இந்த டீச்சர் சொன்னார் என்பதல்ல, பாப்தாதா டீச்சர்களுக்கு தன்னுடைய தோற்றத்தின் மூலம் அனுபவம் செய்வித்தார். பாபாவுடன் ஒவ்வொருவரையும் தொடர்பு கொள்ள செய்ய வேண்டும், இவர்தான் என்று. இது டீச்சர்களினுடைய கடமை. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலிருந்து ஒவ்வொரு சமயமும் பாபா என்று வரட்டும். அவ்யக்த வாணி தேதி 25/10/2002. டீச்சருடைய விசேஷம். ஒவ்வொரு டீச்சருடைய தோற்றத்திலும் வருங்காலம் தென்பட வேண்டும், அல்லது ஒவ்வொரு டீச்சரின் தோற்றம் மூலம் ஃபரிஷ்தா சுரூபம் தெரிய வேண்டும். இப்படிப்பட்ட டீச்சர்கள்தானே. ஃபரிஷ்தாக்களாகிய உங்களை பார்த்து மற்றவர்களும் கூட ஃபரிஷ்தா ஆக வேண்டும். எவ்வளவு டீச்சர்கள் வந்திருக்கின்றார்கள் பாருங்கள். ஃபாரினிலிருந்து நிறைய டீச்சர்கள் வந்திருக்கின்றனர். ஃபாரின் குரூப்பில் டீச்சர்கள் அதிகம் இருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் பேர்கள்தான் வந்திருக்கிறார்கள். இவர்களில் யார் வரவில்லையோ அவர்களையும் பாப்தாதா நினைவு செய்கின்றார். நல்லதுதான். இப்போது டீச்சர்கள் ஒன்று சேர்ந்து தங்களுடைய நடத்தை மற்றும் முக தோற்றத்தின் மூலம் பாபாவை எப்படி பிரத்யக்ஷம் செய்வது என்பதை பற்றி பிளான் தயார் செய்யுங்கள். உலகினர் பரமாத்மா சர்வவியாபி என்று நினைக்கின்றனர். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை என்று கூறுகின்றீர்கள். ஆனால் பாப்தாதா என்ன கூறுகின்றார் என்றால், இந்த நேரப்படி ஒவ்வொரு டீச்சரிலும் பாபா பிரத்யக்ஷமாக தெரிகிறார் என்றால் சர்வவியாபியாக தெரிவார் அல்லவா? யாரை பார்த்தாலும் அவரில் பாபா தெரியட்டும். ஆத்மா பரமாத்மாவின் முன்னே மறைவாக இருக்கட்டும், பரமாத்மா மட்டுமே தென்படட்டும். இப்படி ஆக முடியும் அல்லவா? நல்லது. இதற்கு எந்த தேதி குறிக்கலாம்? தேதி நிச்சயிக்கப்பட வேண்டும் அல்லவா? எந்த தேதி குறிப்பிடலாம்? டீச்சர்களுக்கு இந்த கவனம் வைக்க வேண்டும். அதாவது தந்தையின் உள்ளே தான் அடங்கி இருப்பது தெரிய வேண்டும். அவ்வளவுதான். என் மூலமாக பாபா காட்சியளிக்கட்டும். பிளான் தயார் செய்வீர்கள் அல்லவா? டபுள் விதேசிகள் மீட்டிங்கில் கெட்டிக்காரர்கள். இப்போது இந்த மீட்டிங் நடக்க வேண்டும். மீட்டிங் நடத்தாமல் போகக்கூடாது. அதாவது எப்படி நம் ஒவ்வொருவரிலும் தந்தை காட்சியளிப்பார். இப்போது பிரம்மா குமாரிகளாக தெரிகிறார்கள். பிரம்மா குமாரிகள் நல்லவர்கள், சரி. இவர்களுடைய தந்தை எவ்வளவு நல்லவராக இருக்கின்றார் என்பது தெரிய வேண்டும்.
அப்போதுதான் விஸ்வ பரிவர்த்தனை உண்டாகும் அல்லவா? அவ்யக்தவாணி தேதி 30/11/2002. பின்பற்றுதல் எளிதா கடினமா? எளிதுதானே. தந்தையை பின்பற்றுங்கள் போதும். முதலில் சோதனை செய்து பாருங்கள். இப்படியெல்லாம் பழமொழி கூறப்படுகிறதல்லவா? அதாவது சிந்தித்த பின் செயல்படுங்கள், அளந்து பேசுங்கள். ஆக இந்த வருடத்தில் இப்பொழுது இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்தில் அனைத்து டீச்சர்களும் பழையன கழிதலும் புதியன ஏற்றலும் செய்யுங்கள். புதிய வருடம் வருவதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும், அதற்கான ஏற்பாடு செய்யுங்கள். பாபாவின் அடிமேல் அடி வைப்பதை தவிர வேறு எந்த அடியையும் எடுத்து வைக்க மாட்டேன் என்று சங்கல்பம் வையுங்கள். அடிமேல் அடி வைத்தால் போதும். அடிமேல் அடி வைப்பது என்பது எளிதுதானே. எப்படி பிரம்மா பாபா சதா நிமித்தமாகவும் பணிவாகவும் இருந்தாரோ அப்படியே நிமித்த பாவனை மற்றும் பணிவுடன் இருக்க வேண்டும். வெறும் நிமித்த பாவனை மட்டுமல்லாமல் நிமித்த பாவனையுடன் கூடவே பணிவுத்தன்மை ஆகிய இரண்டும் அவசியமாக வேண்டும். ஏனென்றால் ஆசிரியர்கள் நிமித்தமானவர்கள்தானே. அப்படியானால் எண்ணம் மற்றும் சொல்லில், மற்றவர்களின் சம்பந்தத்தில், கர்மத்தில், ஒவ்வொரு வார்த்தையிலும் பணிவுத்தன்மை வேண்டும். யாரிடம் பணிவுத்தன்மையுள்ளதோ அவர்கள் நிமித்த பாவனையில் இருப்பார்கள். யாரிடம் பணிவுத்தன்மை இல்லையோ அவரிடம் கொஞ்சம் அதிக சூட்சும மகான் ரூபத்தில் அபிமானம் இல்லை என்றாலும் ஆவேசம் இருக்கும். இந்த ஆவேசம் கூட அபிமானத்தின் அம்சமாகும். மேலும் வார்த்தையில் சதா கலங்கமற்ற மற்றும் இனிமையான வார்த்தையாக இருக்க வேண்டும். எப்பொழுது சம்பந்தம் மற்றும் தொடர்பில் ஆன்மீக ரூபத்தின் நினைவு இருக்குமோ அப்பொழுது சதா நிராகாரி அகங்காரியாக இருப்பார்கள். பிரம்மா பாபாவின் கடைசி 3 வார்த்தைகள் நினைவிருக்கிறதா? அதாவது நிராகாரி அகங்காரி. அவரே நிர்விகாரி ஆவார். நல்லது. தந்தையை பின்பற்றுவதில் உறுதியாக இருக்கிறீர்களா? அவ்யக்தவாணி தேதி 15/12/2002. டீச்சர்கள் பாப்தாதாவின் ஒரு சங்கல்பத்தை பூர்த்தி செய்ய சங்கல்பம் எடுத்துள்ளார்கள். ஆனால் எதிரில் கொண்டு வரவில்லை. என்னது அது தெரியுமா? ஒன்று, பாப்தாதா கூறினார், தற்போது வாரிசுகளின் மாலையை உருவாக்குங்கள். வாரிசுகளின் மாலை பொதுவாக உள்ள மாலை அல்ல. அடுத்து, தொடர்பு சம்பந்தத்தில் உள்ளவர்களை மைக் ஆக்குங்கள். நீங்கள் சொற்பொழிவாற்றாதீர்கள். அவர்கள் உங்களின் சார்பில் செய்தியாளர்கள் ஆகட்டும். உங்களது மீடியாவாக அவர்களாகட்டும். மீடியா என்ன செய்யும்? செய்தியை பரப்பும் இல்லையா? நேராகவோ அல்லது தலைகீழாகவோ. ஆக அம்மாதிரி மைக் மீடியாவை போன்று பிரத்யக்ஷதாவின் செய்தியை பரப்புமளவு தயார் செய்யுங்கள். பகவான் வந்துவிட்டார், பகவான் வந்துவிட்டார் என நீங்கள் கூறுகிறீர்கள். அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றனர். ஆனால் உங்கள் சார்பில் பிறர், முக்கியமானவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் முதலில் உங்களை சக்திகளின் ரூபத்தில் வெளிப்படுத்தட்டும். எப்போது சக்திகள் வெளிப்படுகின்றனரோ அப்போது பாபாவும் வெளிப்படுவார். மீடியாக்களை தயார் செய்யுங்கள், பார்க்கலாம். தயார் செய்துள்ளீர்களா? மாலையை விடுங்கள். வளையலாவது தயார் செய்துள்ளீர்களா? அவ்வாறு தயார் செய்துள்ளவர்கள் கை உயர்த்துங்கள், பார்க்கலாம். எம்மாதிரி தயார் செய்துள்ளீர்கள் என பாப்தாதா பார்ப்பார். தைரியம் கொண்டுள்ளீர்கள், சரி. ஆக டீச்சர்கள் என்ன செய்ய வேண்டும் என தெரிந்து கொண்டீர்களா? சிவராத்திரியில் வாரிசு தரத்தை உருவாக்குங்கள். மைக் தயார் செய்யுங்கள். அப்போது அடுத்த வருடம் சிவராத்திரியில் அனைவரது வாயிலிருந்தும் சிவத்தந்தை வந்துள்ளார் என்கிற செய்தி வெளிவரட்டும். அம்மாதிரி சிவராத்திரியை கொண்டாடுங்கள். நிகழ்ச்சிகள் எல்லாம் மிக நன்றாக வடிவமைத்துள்ளீர்கள். நிகழ்ச்சி நிரலை அனைவருக்கும் அனுப்புகிறீர்கள் இல்லையா? நிகழ்ச்சி நன்கு ஏற்பாடு செய்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலிருந்தும் இந்த முயற்சி செய்யுங்கள். சொற்பொழிவு செய்துவிட்டு சென்றுவிட்டனர். அப்படி இல்லை. இது 66 வருடம் முடிந்துவிட்டது. சேவையின் 50 வருடமும் கொண்டாடியாயிற்று. இப்போது சிவராத்திரியின் வைர விழா கொண்டாடுங்கள். இந்த இருவிதமான ஆத்மாக்களை தயார் செய்யுங்கள். பிறகு பாருங்கள் முரசு கொட்டுகிறதா இல்லையா என்று. முரசொலி நீங்களா எழுப்புவீர்கள்? நீங்கள் சாக்ஷாத் தேவிகளாக அமர்ந்திருப்பீர்கள்.
முரசொலி எழுப்புவோரை தயார் செய்யுங்கள். சிவசக்திகள் வந்தனர் என்கிற பாடலை உண்மையாக பாடட்டும். சிவராத்திரியில் என்ன செய்வீர்கள்? அப்படியே மேடையில் பேசிவிட்டு போய்விடக்கூடாது. பிறகு எழுதுவீர்கள், பாபா 500 1000 லட்சம் பேர் வந்தனர். அது சரி, வந்தனர்தான், செய்தி கொடுத்தீர்கள். ஆனால் அதில் எத்தனை பேர் வாரிசு ஆனார்கள்? மைக் எவ்வளவு பேர் ஆனார்கள்? இப்படிப்பட்ட சேவை செய்தியை கூற வேண்டும். இதுவரை நிலத்தை தயார் செய்தீர்கள், செய்தியை கூறினீர்கள். அதனை பாபா நல்லது என்கிறார். அச்சேவைகளெல்லாம் வீணாகப் போய்விடவில்லை, சேமிக்கப்பட்டுள்ளது. பிரஜைகளாகியுள்ளனர், ராயல் குடும்பத்தினரும் ஆகியுள்ளனர். ஆனால் ராஜா ராணிகளும் வேண்டும் தானே? ராஜா ராணிகள் என்றால் சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவர்கள் அல்ல. ராஜா ராணிகளுடன் தர்பாரில் ராஜாக்களுக்கு சமமாக அமர்பவர்கள். அப்படிப்பட்டவர்களை தயார் செய்யுங்கள். ராஜ தர்பார் நன்கு ஜொலிக்கட்டும். ஆக சிவராத்திரியின் போது என்ன செய்ய வேண்டும் என கேட்டீர்களா? அவ்யக்த வாணி தேதி 31/12/2002. டீச்சர்கள் இப்போது உங்களை பயன்படுத்துங்கள், பயன்படுத்த செய்யுங்கள். சேவையில் விருத்தி வர வேண்டும். அதாவது கஜானாக்களை பயன்படுத்தினோம், பயன்படுத்த செய்தோம். ஆதலால் இந்த ஆண்டு இந்த ஸ்லோகத்தை நடைமுறையில் கொண்டு வந்தால் தானாகவே விருத்தியாகிக் கொண்டே இருக்கும். தைரியம் கொடுங்கள். பாப்தாதா பார்த்திருக்கின்றார், சில இடங்களில் தைரியம் கொடுக்கும் சக்தி குறைவாக இருக்கிறது. தைரியம் கொடுங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் மனம், சொல், சம்பந்தம், தொடர்பு, கர்மத்திலும் கூட தைரியம் கொடுங்கள். டீச்சர்ஸ் ஆசனம் என்றால் தைரியமாக இருப்பது. தைரியம் கொடுப்பது ஏன்? ஏனென்றால் டீச்சர்களுக்கு பாபாவின் முரளி படிப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பு மற்றும் சிம்மாசனம் கிடைத்திருக்கிறதோ இது கூடுதலான உதவி. ஆதலால் தைரியம் மற்றும் மகிழ்ச்சியை உண்டாக்குங்கள். முழு வகுப்பும் ஆன்மீக ரோஜா மலர்ந்திருக்கும் காட்சி தெரிய வேண்டும். டீச்சர்ஸ் கேட்டீர்களா? வகுப்பை மகிழ்ச்சியில் கொண்டு வாருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.